இன்னைக்கு தாங்க என் வாழ்நாள்லயே முதல்ல ஒரு சைட்டு பார்க்கலான்னு வந்திருக்கிறேன். நல்லா இருக்குது, பக்கத்துல தோப்புலாம் இருக்குது. ஆமாங்க, பக்கத்துலயே தோட்டம் இருக்கு. இடமெல்லாம் நல்லா இருக்குது. பாக்கறதுனா முதல்ல அவங்க கார்ல கூட்டிட்டு வருவாங்கல்ல, தம்ம துண்டு காசுக்கு வந்து அதெல்லாம் வரமாட்டாங்க. போய் பார்த்துட்டு புரியுது. அதாவது இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு அவ்வளவு கோபியிலேருந்து லொங்கு இத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கு. இடம் பார்க்குற எத்தனை சைட்டை பார்க்க போறேன்னு தெரியல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு தாங்க என் வாழ்நாள்லயே முதல்ல ஒரு சைட்டு பார்க்கலான்னு வந்திருக்கிறேன். சைட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, இடமும் நல்லா அழகா இருக்குது. பாருங்க, அங்கே ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. ஏசாமி, ஏமா சைட்டு பார்க்க வந்தா சரி, இந்த சைட்டு என்ன விலை, இங்கே என்னென்ன வசதி இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் நீ கேட்கலையா? வரேன். இன்னைக்கு வெயில் கொஞ்சம் அதிகங்க. ஆமாம், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆப்போசிட்லேயே வெயில் அடிச்சுட்டு இருக்குது. கண்ணெல்லாம் கூசுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏம்மா, இந்த இடம் எப்படி இருக்குது பார்க்கறக்கு? இடம் நல்லா இருக்குது, பக்கத்தில் தோப்புலாம் இருக்குது. ஆமாங்க, பக்கத்துலேயே தோட்டம் இருக்கு. இடமெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் கரண்ட் வசதி இருக்குதான்னு கேட்கலையா? அப்புறம் கரண்ட் எதுக்காலேயே தான் இருக்குது, கம்பமே எதுக்கால தான் இருக்குது. சரி, தண்ணி வசதி அது கேட்கணும். அது மட்டும் நீ கேட்கலையா? கேட்கணும். சரி, இந்த சைட்டோட விலை என்ன, அதுவும் கூட நீ அது கேட்டே இல்லையா? அது கேட்டேன். நீங்கள் போய் பாருங்க, அதுக்கப்புறம் வந்து வேலையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏசாமி, பார்க்கறதுனா முதல்ல அவங்க காரில் கூட்டிகிட்டு வருவாங்கல்ல, கூட்டிகிட்டு கூடவே நம்ம கூடவே ஒருத்தர் 2 பேர் வந்து இதெல்லாம் என்னென்ன வசதி இருக்குது, என்னென்ன இது இருக்குதுன்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. நம்மளால அப்படி கூட்டிகிட்டு வரல. அது சென்ட் 5 லட்சம் 20 லட்சம் அதுக்கு மேலே கொடுத்து வாங்குறவங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம். நம்ம வாங்குற இந்த என்ன சொல்கிறது, தம்ம தூண்டு காசுக்கு வந்து அதெல்லாம் வரமாட்டாங்க. போய் பார்த்துட்டு விலை நம்ம ஒத்து வர மாதிரி இருந்தால் பேசிக்குவாங்க அதுக்கப்புறம். சரி, அது சரி. இப்போ ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது, அப்போ விலை ஜாஸ்தியாக சொல்லுவாங்களானுமோ தெரியல. நான் கேட்டேன். போங்க, முதல்ல போய் பாருங்க, அதுக்கப்புறம் மற்ற பற்றி பேசிக்கலாம் அப்படின்ட்டாங்க. நான் என்னன்னு நானும் திருப்பி கேட்டேன். தெரியாமே வந்திருக்கேன். தெரியாம வந்து சரி, விலை ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம எப்படி வாங்க முடியும்? நம்ம பட்ஜெட் வாங்கவே முடியாது. அப்புறம் என்ன பண்ணுற, கிளம்பிட வேண்டியதுதான். நம்ம பட்ஜெட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்தால் வாங்க. அது எனக்கே புரியுது. அதாவது இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு அவ்வளோ கோபியிலேருந்து லொங்கு இத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கிற விலையை சொல்லியிருந்தாங்கன்னா ஆகுன்னு சொல்லியிருக்கலாம். அது நீ முதல்ல கேட்டேன். அவங்க இல்லை போய் பாருங்கன்ட்டாங்க. நான் என்னங்க பண்ணுறது? அது நாம அந்த சொல்லுவாங்க போய் பாருங்கன்னு. அப்புறம் அவங்க வந்து மட்டும் இவ்வளோ விலைன்னு சொல்லிடுவாங்க. சரி, பட்ஜெட் வேலை நம்ம வந்து வேஸ்ட்டாக தானே போகும். என்ன பண்ணுறது? அப்புறம் வீடு இடம் தேடுறதெல்லாம் இப்போ வந்து பார்த்தோம். இதெல்லாம் அப்படியெல்லாம் ஆகாது. அதெல்லாம் சுற்றி அடிக்கணும், பல இடம் தேடணும். இப்போ தான் ஸ்டார்டிங் கால் வச்சிருக்கிறோம். 100 கிலோமீட்டர் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறோன்னு தெரியல. இடம் பார்க்குற எத்தனை சைட்டை பார்க்க போகிறோன்னு தெரியல. சரி, பார்க்கலாம். இது பேசுகிறேன். பேசிட்டு ஒத்து வருதா இல்லையான்னு பார்க்கலாம். அதெல்லாமே அடுத்த வீடியோவில் வரும். தொடர்ந்து பாருங்கப்பா. அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோ புரியும். நாங்கள் என்ன பண்ணுறோம், வீடு இடம் வாங்குற மாதிரி, அந்த சைட் என்ன விலை, இதெல்லாமே உங்களுக்கு புரியும். சரி, போய் ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு. சரிம்மா.